வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா வெண்டைக்காய் புளி மண்டி செஞ்சுருக்கோங்க. வெண்டைக்காய் புளி மண்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி வெண்டைக்காய் புளி மண்டி செஞ்சுருக்கோம். இது தஞ்சாவூர் ஸ்பெஷலுங்க. நம்ம தஞ்சாவூர் ஸ்பெஷலை நம்ம ஊர் ஸ்பெஷலாக ரொம்பவும் வித்தியாசமாக இன்றைக்கி நாம் செஞ்சுருக்கோம். நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுவோம், புளிக்குழம்பு, மிளகாட்டி குழம்பு அந்த மாதிரி செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் நாம் வித்தியாசமாக பருப்பு எடுத்துகிட்டு வெண்டைக்காய் புளி மண்டி செஞ்சுருக்கோம். ஒயிட் ரைஸுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஒரு பவுல் எடுத்திருக்கோம். அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் நல்லா காயட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு தண்ணி. இந்த ஸ்டேஜில் நான் 1 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்குறேங்க. இது வேக வைக்கணும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் இது வெந்துடும். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. பச்சை பயிறு நல்லாவே வெந்து வந்துருச்சு. பாருங்கள், இந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. போதும், நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு மேஷர் வச்சு பாருங்கள் இதை மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி, அதாவது ரொம்ப மேஷ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. 1-2 நீங்கள் மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்க, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு நாம் வெண்டைக்காய் வச்சு செஞ்சுக்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காயட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் 1 ஸ்பூன் கடலப்பருப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பாருங்கள், ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருகாப்பிலையெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இதை நல்லா வதக்கணும். இதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வெண்டைக்காய் புளி மண்டி உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டுங்க 1-2 தட்டி எடுத்துருக்கோம். பேஸ்ட்டு வேண்டாம், 1-2 இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நீங்கள். அதுவும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுலாங்க. நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். ஒரு 400 கிராம் அளவு எடுத்துருக்கோம் வெண்டைக்காய். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. பாருங்கள், நான் எடுத்து வெட்டி வச்ச வெண்டைக்காய் எல்லாத்தையும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாங்க. காரம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருலாங்க. பாருங்கள், வதங்கட்டும். நல்லா கலங்கினா போதுங்க. கலங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் 2 தடவை அரிசி கழிஞ்சிட்டு 3ஆவது டைமாக கழிஞ்ச தண்ணி 1 டம்ளர் அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. அரிசி கழிஞ்ச தண்ணி பாருங்கள், அதை தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், 1 டம்ளர் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியில் இந்த வெண்டைக்காய் வேகட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம வேகட்டும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். கலக்கி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இந்த அரிசி தண்ணியில் நம்மளுக்கு வேகணும் வெண்டைக்காய். ஸோ அதனால் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், மூடி போட்டு மூடியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டுங்க. இந்த தண்ணியில் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டுங்க. பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு அரை வேக்காடு அளவுக்கு நம்மளுக்கு வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு நான் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க. ஸோ அந்த தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டம்ளர் எடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துர்லாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சாதான் உங்களுக்கு புளியெல்லாம் அந்த பச்சை புளி வாசனை வராது. ஸோ அதனால் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. மூடி போட்டு வச்சுட்டேன். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கழிச்சு வாவ், நல்லா வாசனையாக இருக்குதுங்க உங்களுக்கு குழம்பு. பாருங்கள், நல்லா சூப்பராக 3/4 வேக்காடு அளவுக்கே நம்மளுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நாம் இன்னொரு 10 மினிட்ஸ் கூட கொதிச்சா நல்லாயிருக்கும். ஸோ கொதிக்கட்டுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லாவே பாருங்கள், இப்போ நல்லா தெரியுது பாருங்கள். வெண்டைக்காயெலாம் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்ச பச்சை பயிறு இருக்குங்க, அதை இதில் நாம் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், வேக வச்ச பச்சை பயிரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ஆல்ரெடி எல்லாமே இப்போ நம்மளுக்கு வெந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு இதில் நம்ம ஒரு தேவைப்பட்டால் நம்ம மல்லி இலை நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் கொதிச்சுதுன்னா ஓகேங்க. பாருங்கள் நல்லா கலங்கி வந்துருச்சு, நல்லா வாசனையாக இருக்குங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் மல்லி இலை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை பயிரோட அந்த வெண்டைக்காய் உங்களுக்கு நல்லா கலங்கி வந்துடும். பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா கலங்கி வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் பார்த்தாவே சாப்பிட்ணுன்னு தோணும், ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம பச்சை பயிறு போட்டு செஞ்சுருக்கோம், நல்லா வித்தியாசமாக செஞ்சுருக்கோம். ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. தஞ்சாவூர் ஸ்பெஷலாக நம்ம ஊர் ஸ்பெஷலாக மாற்றிட்டோம் நாம். நீங்களும் இந்த மாதிரி இந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வெண்டைக்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பாக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கலாங்க இன்னொரு வீடியோவில்.